பிரெயின் ஃப்ரை, மூளை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிரெயின், ஆட்டுடைய மூளை. இதை வந்து அந்த வெயின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஒரு 4 பிரெயின் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது வெங்காயம் தக்காளி போட்டு இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இப்போ பிரெயினுடைய வந்து நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ்க்கும் ரொம்பவே முக்கியம். இதில் நம்ம நல்ல இஞ்சி, மிளகு இதெல்லாம் போட்டு சமைக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தி, அஜீரண கோளாறும் வராது. இப்போ நல்ல பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். தக்காளியை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இந்த மசாலாலையும் பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து 1+3 டீஸ்பூன் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் மிளகுத்தூள். கொஞ்சம் தண்ணி விட்டு கிரேவி பதம் கொண்டாந்து அது ஒரு கொதிச்சோடனே மூளையை அப்படியே முழுசாக அந்த கிரேவி மேலே வச்சுடுங்க. உப்பெல்லாம் சேர்த்துருவோம் அந்த கிரேவியில். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே உப்பு போட தேவையில்லை. ஒரு தடவை திருப்பி போடுற வரைக்கும் ஒவ்வொரு சைடும் ஒரு 3 நிமிஷம் வேக வைங்க. அப்புறம் திருப்பி போடுங்க. மிதமான சூட்டில் வேக வைக்கணும். முதல் தடவை திருப்பி போட்டு அந்த அடி சைடும் நல்லா வேகிற வரைக்கும் இதை நம்ம கட் பண்ண வேண்டாம். அப்படியே முழுசாக அந்த ஷேப்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் திருப்பி போட்டு அந்த கீழ் பகுதியும் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பிரெயினோட ஷேப்பு கலையாமல் மேல் பகுதியை ஒரு 4 துண்டுகளாகவும் கீழ் பகுதியை அப்படியே தனியாகவும் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் திருப்பி போடும்போதும் ஒவ்வொரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அது மேலே தூவிக்கோங்க. 2 சைடும் அப்போ தான் மிளகுத்தூள் ஈவனாக பரவும். இதில் மிளகோட டேஸ்ட் வந்து தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி பண்ண சொல்கிறோம். ஸோ உங்களுக்கே நல்லா அந்த தண்ணி வற்றும் போது கிரேவியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும். இதை நீங்கள் செமி ட்ரையாகவும் எடுக்கலாம், இல்லை இன்னும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நல்ல ட்ரையாகவுமே எடுக்கலாம். ஸோ இதில் துண்டுகளாக இருக்கும், ஆனாலும் அந்த ஷேப்பு வந்து செதஞ்சு போகாமல் அதே இடத்துல அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைனலாக எடுக்கும்போது குழன்னு இல்லாமல் நல்லா அந்தந்த ஷேப்லேயே அந்த பிரெயின் வந்து வெந்திருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். மிளகு ப்ரிப்பரேஷன் வந்து தனியாக இருக்குது. அது வந்து இதை விட ரொம்பவே சிம்பிள். வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்காமல் மிளகுத்தூள், ஜீரகத்தூளில் செய்கிறது குழந்தைங்களுக்கு ஜீரணத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அது வந்து அடுத்தது போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.